அனைவருக்கும் வணக்கம். 10th மேக்ஸில் இன்ட்ரடக்ஷன் டு ட்ரிக்னாமெட்ரியில் இம்பார்ட்டன்ட் பிஒய்க்யூ பார்த்துட்ருக்கோம். ஏற்கனவே ஒரு வீடியோவில் ஒரு 10 கொஷின் பார்த்துருந்தோம். ஸோ இந்த கொஷினில் கொஷின் நம்பர் 11லேருந்து பார்க்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், sin a minus cos a plus 1 divided by sin a plus cos a minus 1 is equal to 1 divided by secant a minus tan a. இது வந்து நம்ம ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு LHS எடுத்துக்கலாமா? LHS is equal to sin a minus cos a plus 1 divided by sin a plus cos a minus 1. ஓகே, இந்த மாதிரி சம்ஸில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஒன்னுக்கான ஐடென்டிட்டி நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இந்த 1 நமக்கு என்னென்ன ஃபார்முலா இருக்குது பாருங்கள். sin ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1, இது ஒரு ஐடென்டிட்டி. அதே போல் 1 ப்ளஸ் tan ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு சீக்கன் ஸ்கொயர் தீட்டா, இது வந்து ஒரு ஐடென்டிட்டி. அதே போல் 1 ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு கொசீக்கன் ஸ்கொயர் தீட்டா, இந்த 3 ஐடென்டிட்டி யூஸ் பண்ண போகிறோம். இதில் ஒன்னுக்கான ஐடென்டிட்டி இங்கே டேனும் சீக்கண்ட்டும் வரும்போது என்ன வருது பாருங்கள். 1 இஸ் ஈக்குவல் டு சீக்கன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் டேன் ஸ்கொயர் தீட்டான்னு வரும். இந்த டேன் ஸ்கொயர் இந்த பக்கம் வந்ததுன்னா மைனஸில் வரும். அதே போல் இங்கே வந்து 1 இஸ் ஈக்குவல் டு கொசீக்கன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் காட் ஸ்கொயர் தீட்டான்னு கிடைக்கும். ஓகேவா? ஓகே, இந்த மெத்தடில் நம்ம இந்த 2 ஐடென்டிட்டி மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறோம். நல்லா கவனிங்க. இங்கே வந்து நமக்கு ஆர்ஹெச்எஸில் சீக்கன் ஏவும் டேன் ஏவும் இருக்குது. இங்கே எல்ஹெச்எஸில் சைன் காசுன்னு இருக்குது. நம்ம இந்த 2 ஐடென்டிட்டி தான் யூஸ் பண்ண போகிறோம். அப்போது ஒன்று சீக்கன் டேன் இதை யூஸ் பண்ணலாம், இல்லைனா கொசீக்கன் காட் இதை யூஸ் பண்ணலாம். நமக்கு ஆர்ஹெச்எஸில் சீக்கன் டு டேன் இருக்கிறதுனால 1 இருக்கிற இடத்துல இந்த ஐடென்டிட்டி யூஸ் பண்ண போகிறோம். சரிங்களா? ஆனால் இந்த இடத்துல நமக்கு சைனும் காசும் தானே இருக்குது. இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கே இருக்கிற ஒவ்வொரு டேர்மையும் நம்ம காசால் டிவைட் பண்ணிக்கலாம். புரியுதுங்களா? நீங்கள் எழுதும்போது அடுத்த ஸ்டெப்பில் எழுதிக்குங்க. நான் ஒரே ஸ்டெப்பில் கலர் மாற்றி எழுதிட்டேன். ஓகேவா? அப்படி டிவைட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது பாருங்கள். சைன் பை காஸ் டேன் ஏ மைனஸ் காஸ் பை காஸ் 1ன்னு வந்துடும். ப்ளஸ் 1 பை காஸ், காசோட ரெசிப்ரோக்கல் சீக்கன் ஏ டிவைடட் பை அதே போல் டேன் ஏ ப்ளஸ் 1 மைனஸ் சீக்கண்ட் ஏ. ஓகேவா? இது போல் ஒரு 4 கொஷின் எடுத்து வச்சுருக்கோம். இந்த 4 கொஷினில் நம்ம நியூமரேட்டரில் இந்த ஒன்னுக்கான ஐடென்டிட்டி நியூமரேட்டரில் மட்டும் அப்ளை பண்ணால் போதும். இந்த சம்முக்கு டினாமினேட்டரில் அப்ளை பண்ணால் கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. ஆனால் கன்ஃபியூஷன் வேணாம் அப்படின்றதுக்காக எல்லா இடத்துலையும் நம்ம நியூமரேட்டருக்கே வேல்யூ அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ இதை ரீரைட் பண்ணி எழுதிக்கலாம் பாருங்கள். எப்படி எழுதலாம்னா, டேன் ஏ இந்த சீக்கன் ஏ முன்னாடி எழுதிக்கலாம், ப்ளஸ் சீக்கன் ஏ, அடுத்து இருக்கிற இந்த -1 மைனஸ் 1க்கு பதிலாக நம்ம சீக்கன் ஸ்கொயர் தீட்டா, அதாவது சீக்கன் ஸ்கொயர் ஏ மைனஸ் டேன் ஸ்கொயர் ஏ அப்ளை பண்ணிக்கிறோம். டிவைடட் பை டினாமினேட்டில் எந்த சேஞ்சும் கிடையாது. டேன் ஏ ப்ளஸ் 1 மைனஸ் சீக்கண்ட் ஏ. ஓகே, இப்போ இந்த சீக்கன் ஸ்கொயர் ஏவும் மைனஸ் டேன் ஸ்கொயர் ஏவும் எப்படி எழுதலாம்? இது வந்து என்ன ஃபார்மேட்டில் இருக்குது பாருங்கள். ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் இந்த ஃபார்மேட்டில் இருக்கா? இதுக்கான ஃபார்முலா என்ன? ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி. ஸோ இப்போ இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? இங்கே இந்த 2 டேர்மையும் நம்ம எதுவும் பண்ணலை, தனியாக ப்ராக்கெட் மட்டும் போட்டு வச்சுக்கிறோம். டேன் ஏ ப்ளஸ் சீக்கன் ஏ மைனஸ் இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறத இப்போ நம்ம பண்ண போகிறோம். என்ன பண்ணலாம்? சீக்கன் ஏ ப்ளஸ் டேன் ஏ இன்ட்டு சீக்கன் ஏ மைனஸ் டேன் ஏன்னு எழுதிக்கலாம். இன்ட்டு சீக்கன் ஏ மைனஸ் டேன் ஏ ஹோல் டிவைடட் பை, அகைன் இங்கே இருக்கிற டேர்ம் அப்படியே எடுத்து எழுதிக்கிறேன், டேன் ஏ. ஸோ இந்த மைனஸ் சீக்கன் ஏ வேணும்னா முன்னாடி எடுத்து எழுதிக்கலாம், மைனஸ் சீக்கன் ஏ ப்ளஸ் 1, இல்லை அப்படியே கூட எழுதிக்கலாம். ஓகே, இப்போது இங்கே இருக்கிற டேர்ம் டேன் ஏ ப்ளஸ் சீக்கன் ஏ, இங்கேயும் டேன் ஏ ப்ளஸ் சீக்கன் ஏ காமனாக இருக்கா? அதை வெளியே எடுத்துடலாமா? டேன் ஏ ப்ளஸ் சீக்கன் ஏ அப்படி வெளியே எடுக்கும்போது இங்கே எதுவுமே இல்லை, 1 மட்டும்
இருக்கும், அதை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். இந்த மைனஸும் அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே நமக்கு இந்த டேர்ம் அப்படியே வந்து வெளியே போயிடும். ரிமைனிங் இருக்கிறது இதுதான். இங்கே மைனஸ் இருக்கிறதுனால இங்கே இருக்கிற ஒவ்வொரு டேர்முக்கும் சைனை மாற்றிக்கிறோம். அப்போ மைனஸ் சீக்கன் ஏ ப்ளஸ் இங்கே மைனஸ் இருக்குது, இங்கே ப்ளஸ் ஆகிடும், ப்ளஸ் tan ஏ ஹோல் டிவைடட் பை இந்த tan ஏ மைனஸ் சீக்கன் ஏ ப்ளஸ் 1. பாருங்கள், 1 மைனஸ் சீக்கன் ஏ ப்ளஸ் tan ஏ, 1 மைனஸ் சீக்கன் ஏ ப்ளஸ் tan ஏ ஒரே மாதிரி இருக்குது, கேன்சல் பண்ணிடலாம். இப்போ நமக்கு tan ஏ ப்ளஸ் சீக்கன் ஏன்னு கிடைக்கும். ஓகே, இங்கே இந்த சம் இன்னும் முடியல, இருந்தாலும் நான் அடுத்த கொஷினுக்கு போகிறோம் பாருங்கள். tan a plus secant a minus 1, tan a plus secant a minus 1, tan a minus secant a plus 1. ஓகே, நல்லா கவனிங்க. இங்கே நம்ம இதை இந்த மாதிரி கன்வெர்ட் பண்ண பொறுத்து என்ன வருது பாருங்கள், இதே தான் அங்கேயும் வந்திருக்கு. ஓகேவா? அப்போ அந்த கொஷினை எப்படி வேணால் கேட்கலாம். நம்ம சிம்பிளாக இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆர்ஹெச்எஸில் என்ன இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி மாற்றிக்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ இதில் வந்து 1 + tan a டிவைட் பை cos a இருக்கும். இங்கே வந்து tan a ப்ளஸ் secant a மட்டும் கிடச்சிருக்கு. ஓகே, சரி, இந்த சம்மில் என்ன பண்ணலாம் பாருங்கள். நமக்கு டினாமினேட்டில் என்ன வரணும், secant a மைனஸ் tan a கிடைக்கணும். ஸோ அப்போது இது secant a மைனஸ் tan a-வால் நியூமரேட்டரி டினாமினேட்டரி மல்டிப்ளை பண்ணலாமா? secant a மைனஸ் tan a டிவைட் பை secant a மைனஸ் tan a. இந்த tan a ப்ளஸ் secant a-வை secant a ப்ளஸ் tan a-ன்னு எழுதிக்கலாம். அப்போது a ப்ளஸ் b இன்ட்டு a மைனஸ் b இந்த ஃபார்மேட்டில் இருக்கா? அகைன் நம்ம a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஃபார்மேட்டில் எழுதிக்கலாமா? அதாவது secant ஸ்கொயர் a மைனஸ் tan ஸ்கொயர் a டிவைட் பை secant a மைனஸ் tan a. ஸோ நியூமரேட்டர் 1 ஆகிடும், 1 டிவைட் பை secant a மைனஸ் tan a. ஸோ இப்போ இந்த ஸ்டெப்பு மட்டும் நம்ம எக்ஸ்ட்ரா பண்ணுற மாதிரி இருக்கும். எப்போது இந்த நியூமரேட்டரில் இருக்க 1க்கு நம்ம secant ஸ்கொயர் a மைனஸ் tan ஸ்கொயர் a அப்ளை பண்ணும்போது. சரிங்களா? சார் இந்த சம்மில் மட்டும் நம்ம டினாமினேட்டில் அப்ளை பண்ணியிருந்தோம்னா நமக்கு இந்த காஞ்சுகேட் எடுத்து மல்டிப்ளை பண்ண வேண்டிய அவசியமே இருந்திருக்கா, டேரெக்டாக நமக்கு ஆன்சர் கிடச்சிருக்கும். இருந்தாலும் நம்ம ஒரு ப்ரொசீஜரில் எல்லா சம்முக்கும் ஒரே ப்ரொசீஜரில் ஃபாலோ பண்ணிக்கலாம். அடுத்து கொஷின் நம்பர் 12 பாருங்கள். அதே தான், இப்போ நம்ம எல்ஹெச்எஸ் மட்டும் எடுத்துக்கலாம். tan a ப்ளஸ் secant a மைனஸ் 1 டிவைட் பை tan a மைனஸ் secant a ப்ளஸ் 1. இப்போ இங்கே இருக்கிற ப்ளஸ் 1க்கு மட்டும் நம்ம என்ன பண்ணுறோம், secant ஸ்கொயர் a மைனஸ் tan ஸ்கொயர் ஏன்னு அப்ளை பண்ணுறோம். அப்போ என்ன ஆகுது பாருங்கள், tan a ப்ளஸ் secant a அப்படியே இருக்கட்டும். இந்த மைனஸ் இங்கே secant ஸ்கொயர் a மைனஸ் tan ஸ்கொயர் ஏவை அகைன் secant a ப்ளஸ் tan ஏன்னு எழுதிக்கலாம் இன்ட்டு secant a மைனஸ் tan ஏன்னு எழுதிக்கலாம். ஹோல் டிவைடட் பை tan a மைனஸ் secant a ப்ளஸ் 1. இப்போது இங்கேயும் வந்து நமக்கு tan a ப்ளஸ் secant a காமனாக வெளியே எடுத்துடலாமா? tan a ப்ளஸ் secant a காமனாக வெளியே எடுத்தோம் அப்படின்னா உள்ளே என்ன வருது பாருங்கள், இங்கே எதுவுமே இல்லை, 1 இருக்குதா கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ 1 மைனஸ் இந்த டைம் ஃபுல்லாக போயிடும், இது மட்டும் கிடைக்கும். மைனஸ் secant a ஏற்கனவே இங்கே ஒரு மைனஸ் இருக்குதுன்னா ப்ளஸ் ஆகிடும், ப்ளஸ் tan a டிவைடட் பை tan a மைனஸ் secant a ப்ளஸ் 1. ஸோ இப்போ இதுவும் கேன்சல் ஆகிடுமா? tan a மைனஸ் secant a ப்ளஸ் 1. ஓகேவா? ஆனால் நமக்கு என்ன வருது, tan a ப்ளஸ் secant a வருது. கொஷினில் என்ன ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க, 1 + tan a
சாரி 1 ப்ளஸ் tan a கிடையாது, 1 ப்ளஸ் sin a நான் மாற்றி எழுதிட்டேன். 1 ப்ளஸ் sin a டிவைட் பை cos a ன்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ என்ன பண்ணலாம், இந்த tan a-வை sin a டிவைட் பை cos a ன்னு எழுதிக்கலாமா? அதே போல் இந்த secant a-வை 1 பை cos a ன்னு எழுதிக்கலாமா? இப்போ டினாமினேட்டர் ரெண்டுமே சேமாக இருக்குது. அப்போ நியூமரேட்டர் ஆட் பண்ணி எழுதிக்கலாம். 1 ப்ளஸ் sin a ஈக்குவல் டு RHS. hence proved. கொஷின் மறக்காதீங்கம்மா, கொஷின் மாற்றி எழுதிக்கோங்க. RHSல 1 ப்ளஸ் sin a டிவைட் பை cos a. ஓகே, அடுத்த கொஷின் இதுவும் அதே போல் தான் இருக்குது பாருங்கள். ஓகே, இதில் இன்னொரு டவுட்டும் வரும். நம்ம ஏற்கனவே ஃபஸ்ட்டு சம்மில் என்ன சொல்லியிருந்தோம், 2 ஃபார்முலா யூஸ் பண்ணலாம், இந்த ஃபார்முலாவும் யூஸ் பண்ணலாம், இந்த ஃபார்முலாவும் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இப்போ இதில் என்ன டவுட் வரும்னா, நம்ம ஏன் 1க்கு வந்து சீக்கன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் tan ஸ்கொயர் தீட்டா ஃபார்முலா மட்டும் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நமக்கு RHS பாருங்கள், RHSல என்ன இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி எழுதுங்க. இங்கே வந்து நமக்கு சைனு காசு தானே இருக்குது, ஏன் நம்ம வந்து சைன் ஸ்கொயர் a ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் ஏன்னு யூஸ் பண்ணக்கூடாதுன்னா, இங்கே நம்ம எல்லாத்துலேயுமே நோட் பண்ணிங்கன்னா a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஃபார்மேட்டில் எழுதியிருப்போம். ஆனால் சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா எழுதணும்னா a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் வராது, a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர்னு வந்திருக்கும். அப்போது இந்த டேர்மை நம்ம இந்த மாதிரி a ப்ளஸ் b இன்ட்டு a மைனஸ் பின்னு பிரிக்க முடியாது. அப்படி பிரிக்க முடியலன்னா காமனாக வெளியே எடுக்க முடியாது. அப்படி வெளியே எடுக்கலைன்னா கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக ரொம்ப பெருசாக போயிட்டுருக்கும். ஸோ அப்போ சிம்பிளாக இந்த 1க்கு 2 ஃபார்முலா தான். என்ன ஃபார்முலானா சீக்கன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் tan ஸ்கொயர் தீட்டா, அதே போல் கொசிக்கன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா. ஓகேவா? ஸோ இப்போ இங்கே சைனும் காசும் தானே சார் இருக்குது, அப்போ ஏன் நம்ம கொசிக்கண்டும் யூஸ் பண்ணலாமே அப்படின்னு கேட்டோம்னா, ஸோ சைன்லேருந்து சைன் பை காஸ், மேலே சைன் இருக்குது கீழே காசு இருக்குது, சைன் பை காஸ் டேன்னு மாற்றுறது ஈஸி, அதே போல் 1 பை காஸ் சீக்கண்ட் தீட்டான்னு மாற்றுறது ஈஸி. அதனால தான் நம்ம இந்த ஃபார்முலா எடுக்கிறோம். ஓகே, ஸோ இப்போ இந்த சம்முக்கு என்ன ஃபார்முலா எடுக்கலான்னு பாருங்கள். இங்கேயும் வந்து சீக்கண்ட் டேன் இருக்கா, இங்கே வந்து சைனு காசுன்னு இருக்கா. ஸோ இப்போ இங்கே செக் பண்ணாலும் நமக்கு சீக்கன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் tan ஸ்கொயர் தீட்டான்னு தான் வரணும். இங்கேயும் வந்து சைன் பை காசு இருக்குது, அப்போ நம்ம எடுக்கிறது கரெக்ட் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? ஓகே, இப்போது ஃபஸ்ட்டு LHS எடுத்து எழுதிக்கிறேன். 1 ப்ளஸ் சீக்கன் a மைனஸ் tan a டிவைட் பை 1 ப்ளஸ் சீக்கன் a ப்ளஸ் tan a. ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், 1க்கான ஐடென்டிட்டி யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ 1 இருக்கிற இடத்துல நியூமரேட்டரில் மட்டும் சீக்கன் ஸ்கொயர் a மைனஸ் tan ஸ்கொயர் a அப்படின்னு எழுதிக்கிறோம். ரிமைனிங் இருக்கிற டேர்ம்ஸ் அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். ப்ளஸ் சீக்கன் a மைனஸ் tan a. ஸோ இது ரெண்டுத்துக்கு டிஃப்ரென்ஷியேட் காட்டுறதுக்காக இங்கே ப்ராக்கெட் போட்டுக்கிறேன். டிவைடட் பை 1 ப்ளஸ் சீக்கன் a ப்ளஸ் tan a. இப்போ அகைன் இது a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்குது. இப்போ என்ன பண்ணலாம், a மைனஸ் b இன்ட்டு a ப்ளஸ் b சீக்கன் a ப்ளஸ் tan a இன்ட்டு சீக்கன் a மைனஸ் tan a. ரிமைனிங் இருக்கிற டேர்ம்ஸில் அப்படியே எடுத்து எழுதிக்கிறோம். சீக்கன் a மைனஸ் tan a ஹோல் டிவைடட் பை 1 ப்ளஸ் சீக்கன் a tan a. ஸோ இப்போ நியூமரேட்டில் என்னென்ன காமனாக இருக்குது பாருங்கள். சீக்கன் a ப்ளஸ் tan a, சாரி சீக்கன் a மைனஸ் tan a இது காமனாக இருக்கா, இங்கேயும் காமனாக இருக்கா, அது வெளியே எடுத்துலாமா. சீக்கன் a மைனஸ் tan a இப்போ காமனாக இருக்கிறத வெளியே எடுத்தோம் அப்படின்னா ரிமைனிங் இங்கே வந்து சீக்கன் a ப்ளஸ் tan a அப்படியே இருக்கும். இங்கே எதுவுமே இல்லை, ப்ளஸ் 1 இருக்குதா கன்சிடர் பண்ணணும். ஸோ இப்போ 1 டிவைட் பை 1 ப்ளஸ் சீக்கன் a, சரி இங்கே ப்ளஸ் வரணுமா, ஓகே, ப்ளஸ் tan a. ஸோ 1 ப்ளஸ் சீக்கன் a ப்ளஸ் tan a, 1 ப்ளஸ் சீக்கன் a ப்ளஸ் tan a இது ஃபுல்லாக ஒரே மாதிரி இருக்குது, அப்படியே கேன்சல் பண்ணிடலாம். இப்போ நமக்கு ஃபைனலாக என்ன கிடைக்குதுன்னா சீக்கன் a மைனஸ் tan aன்னு கிடைக்குது. அகைன் சீக்கன் a-வை 1 பை காஸ் ஏன்னும் tan a-வை sin a டிவைட் பை காஸ் ஏன்னு எழுதிக்கலாம். ஸோ இப்போ டினாமினேட்டரில் காஸ் a கிடைக்குது, நியூமரேட்டரில் 1 மைனஸ் sin a. ஸோ ஈக்குவல் டு RHS, ஹென்ஸ் ப்ரூவ்டு. அடுத்து
14th ஒன் பாருங்கள். ஸோ இப்போ LHS இஸ் ஈக்குவல் டு RHS ப்ரூவ் பண்ணோமா. இங்கே 3 டேர்ம் இருக்குது. அகைன் நம்ம இந்த ஒன்றுக்கான ஐடென்டிட்டி யூஸ் பண்ண போகிறோம். இங்கே காசு சைன் தான் இருக்குது. ஆனால் RHSல பார்த்தீங்க அப்படின்னா குவசிகண்ட்டும் காட்டும் இருக்குது. அப்போது இந்த ஒன்றுக்கான ஐடென்டிட்டியில் 1 இஸ் ஈக்குவல் டு கொசிகன் ஸ்கொயர் A மைனஸ் காட் ஸ்கொயர் ஏன்னு ஒரு ஃபார்முலா இருக்கா, அந்த ஐடென்டிட்டி தான் இங்கே நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா. ஃபஸ்ட்டு LHS எடுத்து எழுதிக்கலாம். LHSல cos A minus sin A plus 1 whole divided by cos A plus sin A minus 1. இப்போ நமக்கு கொசிகன் ஸ்கொயர் A மைனஸ் காஸ் ஸ்கொயர் ஏ தான் யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா. ஆனால் இங்கே கொசிகண்ட்டும் இல்லை காட்டும் இல்லை. இப்போ என்ன பண்ணலான்னா இதை காட்டுக்கு கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அதே போல் கொசிகண்ட்டுக்கும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ காட் தீட்டாவை எப்படி எழுதலாம்னா காஸ் A டிவைட் பை சைன் ஏன்னு எழுதிக்கலாமா. அப்போ எங்கெங்கெல்லாம் காசு இருக்குது பாருங்கள். இங்கே ஒரு காசு இருக்குது. இதை வந்து சைன் ஏவால் டிவைட் பண்ணலாம். நல்லா பாருங்கள். இங்கே காஸ் A மைனஸ் சைன் ஏ ப்ளஸ் 1ன்னு இருக்கா. இந்த இடத்துல ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம சைன் ஏவால் டிவைட் பண்ணுறோம். அதே போல் டினாமினேட்டில் என்னென்ன இருக்குது, காஸ் ஏ ப்ளஸ் சைன் ஏ ப்ளஸ் மைனஸ் 1ன்னு இருக்குது. ஸோ இங்கே இருக்கிற ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம சைன் ஏவால் டிவைட் பண்ணுறோம். ஓகே. இப்போ என்ன கிடைக்குது பாருங்கள். காஸ் பை சைன் காட் ஏ மைனஸ் 1 ப்ளஸ் 1 பை சைன் ஏ வந்து கொசிகன் ஏ ஹோல் டிவைடட் பை காஸ் பை சைன் காட் ஏ ப்ளஸ் சைன் பை சைன் 1 மைனஸ் 1 பை சைன் ஏ கொசிகன் ஏ. இப்போ நியூமரேட்டில் இருக்க 1க்கு நம்ம ஃபார்முலா அப்ளை பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த காட் ஏ ப்ளஸ் கொசிகன் ஏ ஒன்றா எழுதிக்கிறேன். காட் ஏ ப்ளஸ் கொசிகன் ஏ மைனஸ் 1. இந்த 1க்கு வந்துட்டு நம்ம இங்கே ஃபார்முலா அப்ளை பண்ணிக்கிறோம். என்ன ஃபார்முலா, என்ன ஐடென்டிட்டி, கொசிகன் ஸ்கொயர் ஏ மைனஸ் காஸ் ஸ்கொயர் ஏ ஹோல் டிவைடட் பை டினாமினேட்டரில் அகைன் காட் ஏ ப்ளஸ் 1 மைனஸ் கொசிகன் ஏ. ஸோ பார்க்க ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு இருக்கிறது அப்படியே எடுத்து எழுதிக்கிறோம். இங்கே கொசிகண்ட் ஏ மைனஸ் காட் ஏ இல்லை ஃபஸ்ட்டு ப்ளஸ் வச்சுக்கிறேன் இன்ட்டு கொசிகண்ட் ஏ மைனஸ் காட் ஏ ஹோல் டிவைடட் பை காட் ஏ ப்ளஸ் 1 மைனஸ் கொசிகண்ட் ஏ. இப்போ பாருங்கம்மா, இங்கே காட் ஏ ப்ளஸ் கொசிகண்ட் ஏ, காட் ஏ ப்ளஸ் கொசிகண்ட் ஏ காமனாக வெளியே எடுத்துடுறோம். காட் ஏ ப்ளஸ் கொசிகண்ட் ஏ வெளியே எடுத்தோம் அப்படின்னா இங்கே வந்து 1 இருக்கும், மைனஸ் இங்கே வந்து இந்த டேர்ம் அப்படியே வரும். இங்கே மைனஸ் இருக்கிறதுனால இதனுடைய சைன் மாற்றிக்கிறோம். மைனஸ் கொசிகண்ட் ஏ ப்ளஸ் காட் ஏ ஹோல் டிவைட் பை இதை மேலே இருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி ரீஅரேஞ்ச் பண்ணணும். அதாவது காட் ஏ வந்து பின்னாடி போயிடுச்சு அப்படின்னா அகைன் நமக்கு 1 மைனஸ் கொசிகண்ட் ஏ ப்ளஸ் காட் ஏன்னு கிடைக்கும். ஸோ நியூமரேட்டர் டினாமினேட்டர் அப்படியே கேன்சல் ஆகிடும். இப்போ நமக்கு காட் ஏ ப்ளஸ் கொசிகண்ட் ஏ மட்டும் கிடைக்கும். சாரிம்மா, ஃபார்முலா கொஷினில் ப்ளஸ் தான் வரணும். ஸோ காட் ஏ ப்ளஸ் கொசிகண்ட் ஏ ஈக்குவல் டு RHS hence proved. ஓகே. அடுத்து 15th ஒன் பார்க்குறோம். ஸோ 15th ஒன் 16th ஒன் இது ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்குது. ஒரே மாதிரி நான் சம்ஸ் போடலான்னு இருக்கேன். இது என்னென்னா நம்ம ஜென்ரலாக என்ன பண்ணுவோம், LHS RHS ப்ரூவ் பண்ணுவோம். இல்லைனா LHS தனியாக டிரைவ் பண்ணுவோம், RHS தனியாக டிரைவ் பண்ணுவோம்.
சிம்பிளிஃபை பண்ணுவோம். ஃபைனலாக 2 ஈக்குவேஷனும் ஒரே மாதிரி இருக்கான்னு செக் பண்ணி பார்ப்போம். ஆனால் இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நல்லா பாருங்கள், இங்கே காட் ஏ ப்ளஸ் கொசிக்கன் ஏ இருக்குது, இங்கே காட் ஏ மைனஸ் கொசிக்கன் ஏ இருக்குது. இது ரெண்டும் டினாமினேட்டர் ஒரே மாதிரி இருக்கா? அதனால் நான் என்ன பண்ணுறேன், இதை வந்து எல்ஹெச்எஸ் கொண்டு போயிடுறேன். ஸோ கொஷினில் எல்ஹெச்எஸ் ஆர்ஹெச்எஸ்ன்னு எடுக்கிறதுக்கு முன்னாடியே கொஷினை நம்ம ரீரைட் பண்ணுறோம், மாற்றி எழுதிக்கிறோம். இப்போ காட் ஏ ப்ளஸ் கொசிக்கன் ஏ. ஸோ இந்த ஹோல் டேர்மும் எல்ஹெச்எஸ் போகும்போது மைனஸ் அப்படின்னு மாறிடும். மைனஸ் சைன் ஏ டிவைட் பை காட் ஏ மைனஸ் கொசிக்கன் ஏ ஈக்குவல் டு 2. சரியா? அந்த 2 மட்டும் அங்கே இருக்கும். இப்போ நம்ம எல்ஹெச்எஸ் எடுத்துக்கலாம். இதுதான் நமக்கான எல்ஹெச்எஸ். ஸோ சைன் ஏ டிவைட் பை காட் ஏ ப்ளஸ் கொசிக்கன் ஏ மைனஸ் சைன் ஏ டிவைட் பை காட் ஏ மைனஸ் கொசிக்கன் ஏ. ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு இதையும் மல்டிப்ளை பண்ணுறோம், அப்புறம் இதையும் மல்டிப்ளை பண்ணோம். அடுத்து இங்கே இருக்கிற 2 டேர்மையும் எடுத்து இங்கே இருக்கிற 2 டேர்ம்ஸ் கூட மல்டிப்ளை பண்ணுறோம். நல்லா பாருங்கள், மேலே சைன் ஏ இன்ட்டு இங்கே இருக்கிற காட் ஏ மைனஸ் கொசிக்கன் ஏ, காட் ஏ மைனஸ் கொசிக்கன் ஏ மைனஸ், இங்கே மைனஸ் சைன் இருக்கா, அந்த மைனஸ் சைன் போட்டுக்கிறோம். அகைன் sin A into cot A plus cosecant A, cot A plus cosecant A whole divided by, இப்போ denominator ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். A plus B into A minus B. ஸோ இது ரெண்டுத்தையும் அப்படியே எடுத்து எழுதுனீங்க அப்படின்னா அடுத்த ஸ்டெப்பில் A ஸ்கொயர் மைனஸ் B ஸ்கொயர்னு மாறிடும். இங்கே cot A plus cosecant A, இங்கே cot A minus கொசிக்கன் ஏன்னு கிடைக்கும். ஓகே, ஸோ இப்போ டினாமினேட்டர் நமக்கு பிரச்சனை இல்லை. காட் ஸ்கொயர் ஏ மைனஸ் கொசிக்கன் ஸ்கொயர் ஏ அப்படின்னு கிடைக்கும். நியூமரேட்டர் பாருங்கள், சைன் ஏ இன்ட்டு காட் ஏ மைனஸ் சைன் ஏ இன்ட்டு கொசிக்கன் ஏ. அகைன் இங்கே ஒரு மைனஸ் இருக்கா, மைனஸ் sin A into cot A, again minus into plus minus sin A into cosecant A. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே sin A cot Aவும் இங்கே sin A cot Aவும் ப்ளஸ் மைனஸ்ன்னு இருக்குது, அப்படியே கேன்சல் பண்ணிடலாம். ஸோ இங்கே sin A cosecant A 2 டைம்ஸ் இருக்குது, மைனஸ் சைன் இருக்கிறதுனால மைனஸ் 2 sin A cosecant A அப்படின்னு எழுதிக்கலாம். ஹோல் டிவைடட் பை நமக்கு காட் ஸ்கொயர் ஏ மைனஸ் கொசிக்கன் ஸ்கொயரோட ஃபார்முலா என்னன்னு பார்த்தோம்னா -1. அதாவது கொசிக்கன் ஸ்கொயர் ஏ மைனஸ் காட் ஸ்கொயர் ஏ ஈக்குவல் டு 1. ஸோ இப்போ எல்லாத்துக்கும் சைனை மாற்றணும் அப்படின்னா காட் ஸ்கொயர் ஏ மைனஸ் கொசிக்கன் ஸ்கொயர் ஏ ஈக்குவல் டு -1. அப்போ இங்கே -1ன்னு போட்டுக்கலாம். இந்த மைனஸும் கேன்சல் ஆகிட்டு நமக்கு 2 இன்ட்டு சைன் ஏ இன்ட்டு இந்த கொசிக்கன் ஏவை எப்படி எழுதலாம்னா 1/sin ஏன்னு எழுதிக்கலாம். அப்போ இந்த சைன் ஏ கேன்சல் ஆகிடும், 2ன்னு கிடைக்கும், ஈக்குவல் டு RHS, ஹென்ஸ் ப்ரூவ்டு. ஓகேவா? இதே போல் தான் இந்த சம்மம். மேலே sin A டிவைட் பை காட் ஏ கொசிக்கன் ஏ பார்த்தோமா, இங்கே 1 டிவைட் பை கொசிக்கன் ஏ ப்ளஸ் காட் ஏன்னு இருக்குது. ஓகே, கவனிங்கம்மா. ஸோ இப்போ இங்கே இருக்கிற மைனஸ் டேர்மு இந்த பக்கம் கொண்டு வந்துடுவோம். அப்போ என்ன ஆகுது பாருங்கள், 1 டிவைட் பை கொசிக்கண்ட் ஏ plus cot A plus 1 divided by cosecant A minus cot A equals 1 by sin A. இந்த minus 1 by sin A இந்த பக்கம் வந்தால் plus 1 by sin A. ஸோ இது எப்படி எழுதலாம், sin A ஒரே முறை இருக்கும், மேலே 1 plus 1 2ன்னு கிடைக்கும். இப்போ LHS எடுத்துக்கிறேன். ஸோ LHS is equal to, LHS என்ன இருக்குது, 1 divided by cosecant A plus cot A plus 1 divided by cosecant A minus cot A. ஸோ இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகுது பாருங்கள், cosecant A minus cot A 1 இன்ட்டு அப்படின்றதுனால 1 அப்படியே மல்டிப்ளை பண்ணால் அதே தான் வரப்போது, அப்படியே விட்டுட்டேன். ப்ளஸ் அகைன்
cosecant A plus cot A. Denominatorல A plus B into A minus B. Cosecant square A minus cos square A. இந்த இடத்துல இந்த minus cot A plus cot A cancel ஆயிடுது. 2 cosecant A divided by cosecant square A minus cos square A. Formula 1, identity 1. So அப்படியே எழுதிக்கலாம். அப்போ 2 into cosecant A தான் ஆன்சர். ஆனால் நமக்கு RHSல என்ன இருக்குது? 2 into 2 divided by sin A இருக்குது. ஸோ இப்போ இந்த cosecant A எப்படி எழுதலாம்னா 1 by sin A. அப்போது 2 divided by sin A equal to RHS, hence proved. ஓகேவா? ஸோ இது வரைக்கும் நம்ம ஒரு 16 சம் பார்த்துருக்கோம். ரிமைனிங் இருக்கிற கொஞ்சம் சம்ஸை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.